வானம் பூமி ஒளிந்து போனால் வார்த்தைகள் என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். அன்பு நிறைந்திருக்கிற நல்ல கடவுளே, இந்த காலை வேளையிலே நாங்கள் உம்முடைய திருவார்த்தையை ஒன்றிணைந்து சிந்திக்க நாங்கள் வந்திருக்கிறோம். வானம் பூமி விழுந்தி போனாலும் உம்முடைய வார்த்தைகள் என்றும் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக இருப்பதற்காக எமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கிற போது எல்லா சிந்தனை சிதறல்களையும் கடவுள் எங்களை விட்டு அகற்றும். நாங்கள் முழு இதயத்தோடும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திப்பதற்கு கடவுள் அருள் செய்யும். எங்களுடைய செவிகளையும் எங்களுடைய அகக்கண்களையும் கடவுள் திறந்தருளும். கடவுளே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளிலிருந்து கடவுளுடைய மனதை புரிந்து கொள்ளவும், கடவுள் எங்களிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து எங்களுடைய வாழ்வின் முறைகளை நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கு கடவுள் அருள் செய்யும். கடவுளே, என் வாயின் சொற்களும் எங்கள் அனைவரது இதயத்தின் சிந்தனைகளும் கடவுளுடைய சமூகத்திலே விருப்பமுள்ளவர்களாய் இருப்பதாக. ஆமென். நம்முடைய தாயும் தந்தையுமாயிருக்கிற கடவுளுடைய பேரன்பும் நம்முடைய மீட்பராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நிறைவான அருளும் நம்மை என்றும் எப்பொழுதும் ஆற்றல் படுத்தி வழிநடத்துகிறாகிய தூய் ஆவியானுடைய நிறைவும் ஆற்றலும் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். இந்த வழிபாட்டிற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நமது அருமை மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருப்பெயரிலே என்னுடைய பணிவான தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வழிபாட்டை துவங்குவதற்கு முன்பதாக நாம் கூறின வண்ணமாக இந்த நாளிலே நாம் கிறிஸ்து மறுரூபம் ஆகுதலின் பண்டிகையை அனுசரித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து மறுரூபம் ஆகுதலின் ஒரு ஞாயிறாக இந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். We are celebrating this day as Christ Jesus Transfiguration Sunday என்று இதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த சற்று நேரம் சிந்தித்து நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இறைவார்த்தை நாம் சற்று முன்பாக படித்து கேட்ட மத்தேயு நற்செய்தி நூலில் இருந்து எடுக்கப்பட்ட இறைவார்த்தைகளாக அமைகிறது. அதிலே வசனங்கள் 1, 2 பிற்பாடு 5வது வசனத்தையும் நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக நாம் படித்து நாம் கேட்போம். நாம் இதை பொது மொழிபெயர்ப்பிலிருந்து படிக்கிறேன். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோவையும் அவர் சகோதரரான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனியாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம்
கதிரவனைப் போல, சூரியனைப் போல ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மை ஆயின. 5வது வசனம். அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்திலிருந்து, என் அன்பான மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அன்புக்குரியவர்களே, நாம் தொடர்ந்து கடந்த 5 வாரங்களாக கிறிஸ்து மகிமை விளங்குதலின் பண்டிகையை கொண்டாடி வந்திருக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்து ஒப்படைக்கப்பட்ட அந்த திருநாளிலிருந்து ஏறக்குறைய ஜனவரி மாதத்தில் தொடங்கி 2வது 3வது வாரங்கள் தொடங்கி சென்ற வாரம் வரைக்கும் கிறிஸ்து மகிமை விளங்குதல் பண்டிகை என்று 5 ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடினோம். இதிலே நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற அந்த தியானத்தை நாம் சற்று திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால், கடவுளுடைய மகிமை இயேசு கிறிஸ்து என்ற குழந்தை இலே எப்படி வெளிப்பட்டது, எப்படி விளங்கினது என்பதை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். முதலாவது குழந்தையை 1வது வாரம் கடவுளுக்கென்று படைத்தார்கள். They dedicated the baby child. ஆலயத்திற்கு சென்று படைத்தார்கள். அதன் பிற்பாடு பெற்றோர்கள் அந்த குழந்தையை கடவுளுடைய திருவார்த்தையிலே வளர்த்தார்கள். அது ஆலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே வேதப்பாரர்கள் பரிசேயர்கள் மத்தியிலே அமர்ந்து வசனத்தை தியானிக்கவும் கேட்கவும் அவர்களோடு வினவமும் கேள்வி கேட்டு அவர்களோடு உரையாடவும் தொடங்கிற்று பஸ்கா பண்டிகை அன்று. ஆனால் இவர்கள் பிள்ளையை தொலைத்துவிட்டு 3 நாள் பிரியமாய் வந்து பார்க்கிற போது இயேசு குழந்தை எங்கே இருக்கிறார்? 12 நிரம்பின வயது நிரம்பின மகவன். அவர் தேவாலயத்தில் உட்கார்ந்து அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்பொழுது மரியன்னை கேட்குறாங்க, மகனே உன்னை எங்கேயெல்லாம் தேடுவது என்று கேட்கிற போது அவர் சொல்கிறார், அன்னையே, நான் என்னுடைய பிதாவுக்கு அடுத்தவைகளில் என்னுடைய பிதாவின் வீட்டில் இருப்பேன் என்று உங்களுக்கு தெரியாதா? இந்த கேள்வியின் அர்த்தம் என்ன? அம்மா, நான் வெளியே போய் எங்கேயும் ஊர் சுற்ற மாட்டேனே, நான் எங்கேயும் வீணாக அலைய மாட்டேனே, நான் ஆலயத்தில் தானே இருப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் ஏன் வெளியே போய் என்ன தேடினீங்கன்ற ஒரு கேள்வி. இவ்வாறு கிறிஸ்து இயேசு இறை வார்த்தையினாலே வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளையாக இருந்தார். அவரில் கடவுளுடைய ஆவியானவர் தங்கி இருந்தார். அதற்கு அடுத்து நாம் என்ன சிந்தித்தோம்? இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறுதல், திருமுழுக்கு பெறுதல். யோவான் ஸ்நானங்கள் மூலமாக மத்திய 3வது அதிகாரத்தில் அவர்கள் ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறுகிற போது 3 காரியங்கள் நடைபெற்றது. நாம் இதை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். 1, ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் இறங்கினார். 2, மேகங்கள் திறக்கப்பட்டது. 3, இப்பொழுது நாம் கேட்ட அதே சத்தம், பிதாவாகிய கடவுளுடைய சாட்சி, இதே வார்த்தையை கொண்டு அவருடைய அந்த திருமுழுக்கு சாட்சி பகிர்கிறதை நாம் பார்க்கிறோம். இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்ற ஒரு சாட்சி பகிர்தல். அன்று இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றபோது இருந்த அதே சாட்சியின் குரல். அவர் தன்னுடைய ஏறக்குறைய தன்னுடைய இது மத்தேயு 17வது அதிகாரத்தை நாம் படித்து இருக்கிறோம். அதே குரல் அவர் தன்னுடைய ஊழியத்தை முடித்து சிலுவையை நோக்கி சென்று கொண்டிருக்கிற அந்த காரியத்திலும், இந்த மறுரூபமாக்கப்படுகிற இந்த நேரத்திலும் அதே குரல் இயேசு கிறிஸ்துவை சாட்சி பகிர்ந்து அவருக்கு பலத்தையும் அவர்களுக்கு ஆற்றலையும் இன்னும் அதிகப்படுத்தி தருகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். அதற்கடுத்து நாம் பார்த்தோம், இந்த கிறிஸ்து தன்னுடைய திருப்பணியை செய்கிறார். 3 திருப்பணிகள். வாட் வார் தோஸ்? ப்ரீச்சிங், டீச்சிங் அண்ட் ஹீலிங். அவர் மக்களுக்கு போதிக்க தொடங்கினார், அவர்களுக்கு சீடர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். நோயாளிகள் யாரெல்லாம் தம்மை நோக்கி வந்தார்களோ அவர்களுக்கு குணப்படுத்தி, அவர்களுடைய வியாதிகளை குணப்படுத்தி கடவுளுடைய திருப்பெயர் மாற்றி அடைவதற்கு இயேசு கிறிஸ்து காரணமாக இருந்தார். இப்படியும் நாம் சொல்லலாம்,
கடவுளுடைய மகிமை இயேசு கிறிஸ்துவுக்குள் விளங்கினதால் அவர் இந்த செயல்களெல்லாம் செய்து கடவுளுக்கு ஏற்ற திருப்பணியை செய்து கொண்டிருக்கிறவராக இருந்தார். கடந்த 2 வாரங்களிலே நாம் பார்த்தோம், மலை பிரசங்கத்தின் 2 பகுதிகளாக பிரித்து நாம் அதை தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்துக்கு முன்பதான வாரம் பிரிஸ்லியா அவங்க பி ஆட்டிடியூட்ஸ் பற்றி பேசினாங்க. மலை பிரசங்கத்தில் இருக்கிற அந்த காரியங்களை கொடுத்து நம்மிடத்திலே பகிர்ந்து கொண்டார்கள். அதிலே 9 காரியங்களை இயேசு சுட்டி காட்டுகிறார். என்னென்ன நற்காரியங்கள் நமக்கு தேவை என்பதை 9 காரியங்கள் முதல் 13 வசனங்களிலிருந்து 5ஆம் அதிகாரம் 13 வசனங்களில் 3வது வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரையிலும் நாம் படிக்கிற போது 9 நற்காரியங்கள் எவை கடவுளுடைய மக்களிடத்திலே இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு, அதற்கடுத்து 13வது வசனத்திலிருந்து 14வது வசனத்திலிருந்து 7வது அதிகாரம் துவக்கம் வரையிலும் 9 நற்பெயர் தராத காரியங்களை விளக்க வேண்டும் என்றும் அந்த மலை பிரசங்கத்திலே அவர் கூறுகிறார். அந்த காரியங்கள் என்ன? கோபம் இருக்கக்கூடாது, நீங்கள் பொறாமை கொள்ளக்கூடாது, வன்மம் இருக்கக்கூடாது, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது, கடவுளை நீங்கள் நம்பி வாழ வேண்டும் என்று அனைத்தையும் அவர் கற்பித்து, இந்த வார்த்தைகளை நீங்கள் செயல்படுத்தி இதிலே நடக்கிற போது உங்களுடைய வாழ்வு நல்ல அடித்தளமிட்ட வாழ்வாக, எந்த சோதனைகள் வந்தாலும் நீங்கள் அசையாமல் இருக்கிற ஒரு வாழ்வாக அமையும் என்று சீடர்களுக்கு கற்பித்து சொன்னுகிற அந்த வார்த்தையின் அடுத்த கட்டமாக நாம் இங்கே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் விளங்கின அந்த மகிமை இன்று இயேசு கிறிஸ்து மறுரூபம் ஆகுவதிலே பரிபூர்ணப்பட்டு கடவுளுடைய மகிமை அவரில் வெளிப்படுகிறதை இந்த நிகழ்விலே நாம் பார்க்க முடியும். இந்த மறுரூபம் ஆகுதலின் பண்டிகையை நாம் வருஷம் கொண்டாடிட்டு வருகிறோம் இல்லையா? இது என்ன உண்மைகளை நாம் இதிலிருந்து நாம் கண்டு கொள்கிறோம், அல்லது என்ன வாழ்க்கையின் பாடத்தை இந்த நிகழ்வு நமக்கு கற்றுத்தருகிறது, அல்லது என்ன அழைப்பை இது நமக்கு விடுக்கிறது என்பதை இந்த நாளிலே 3 தலைப்புகளை கொண்டு நாம் சிந்திக்கவிருக்கிறோம். What this transfiguration incident mean to us today? What life lessons that this incident teaches us, and what call this incident gives us today, so that our life being changed or transformed according to the standards of God, so that we can live an holy, pleasing life that God pleases in our lifestyle. நாமும் இயேசு கிறிஸ்துவை போல நம்மையும் பார்த்தும் கடவுள் இவர் என் நேசகுமாரன், இவர் என் நேசகுமாரத்தி என்று சொல்லுகிற சாட்சியின் வாழ்வதற்கு எப்படி இந்த நிகழ்வு நம்மை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது என்பதை ஒரு 3 தலைப்புகளிலே நாம் சிந்திக்க உங்களை அழைக்கிறேன். முதலாவது, டிரான்ஸ்பிகரேஷன் என்ற வார்த்தையின் சொல் அர்த்தத்தை நாம் விளங்கிக் கொள்வோம். டிரான்ஸ்பிகரேஷன் என்ற அந்த வார்த்தைக்கு கிரேக்கத்திலே கொடுக்கப்படுகிற ஒரு வார்த்தை மெட்டாமார்ஃபோயே. இது சயின்ஸ் படித்த அந்த குரூப்லேருந்து வரவங்க நம்ம ஒரு வேளை இந்த வார்த்தையை we would have come across. மெட்டமார்ஃபோசிஸ் அது எந்த சூழலில் இந்த வார்த்தை பயன்படுகிறது என்று சொன்னார், the change of shape and size of an larva to butterfly. ஒரு கூட்டுப்புழுவாக இருந்து அது உருவம் எடுத்து ஒரு வண்ணம் மிக்க வண்ணத்து பூச்சியாக உருமாறி அது பறக்கிற ஒரு அந்த நிகழ்வுக்கு, அந்த ப்ராசஸ்க்கு we call it as மெட்டாமார்ஃபோசிஸ். அதனால் அது என்ன? உருவம் மாற்றம் அடைந்து செல்லுகிற ஒரு நிகழ்வு. இது பயாலஜிக்கலி we call this. ஆனால் ஆன்மீக ரீதியாக இங்கே என்ன மாற்றத்தை கடவுள் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார்னு சொன்னால், நாமவே இருக்கிறோம், நம்முடைய அதே பழைய மனிதன், பழைய செயல்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் கடவுளுடைய மகிமையை இயேசு கிறிஸ்து பெற்றது போல நாமும் பெற்று கடவுளுடைய சாயலாய், இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான சாயலாய் நாம் மாறி
அவரோடு இணைந்து பரலோகத்திலே அவரோடு என்றென்றும் நாம் வாழ்வதற்குரிய ஒரு வாழ்வை, மாற்றத்தை நம்முடைய உள்ளத்திலே பெறுவதற்கான ஒரு அழைப்பை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டி நம்மை அழைக்கிற ஒரு கருவியாக இந்த நிகழ்வு அமைகிறது. ஆகையினாலே இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை எப்படி இந்த மறுரூபமாகுதலிலே எப்படி அவர் இருந்தார் என்பதை நாம் பார்க்கிற போது இந்த 3 நிகழ்வுகள் நடக்கிறது. ஒன்று அவருடைய முகம் என்ன ஆச்சா? அவர் முகம் சூரியனை போல் பிரகாசித்தது. அவருடைய அங்கி காணக்கூடாத ஒளியில் இருந்தது. அப்பொழுது வானம் திறக்கப்பட்டு பிதாவாகிய கடவுளுடைய சாட்சி 5வது வசனத்திலே, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். இன்னொரு வார்த்தையும் அதில் ஆட் ஆகுது, இவருக்கு செவி கொடுங்கள் என்று கூறப்படுகிறது. இதே இந்த இடத்துல என்கவுண்டர் பண்ண இதே பேதுரு தான் நாம் வாசித்த அந்த நிருப பகுதியிலே அவர் எழுதுகிறார், இந்த நிகழ்வை நாங்கள் கண்ணார கண்டோம். அவரோடு இருந்து கடவுள் இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறுகிற சாட்சியை நாங்கள் கேட்டோம், நாங்கள் இதற்கு சாட்சிகள் என்று எழுதுகிறார். இது ஏதோ ஒரு கற்பனை நிகழ்வல்ல, புனைவாக எழுதப்பட்ட ஒரு காரியம் அல்ல, இது நடந்த நிகழ்வாக, it is a true incident happen in the life of Jesus and also in the life of disciples who followed Jesus. இயேசு கிறிஸ்துவை யாரையெல்லாம் அவருடைய அடிச்சுவட்டை அவர் தங்களை வெறுத்து தங்களுடைய சிலுவையை சுமந்து பின்பற்றினார்களோ அவருடைய வாழ்விலும் இந்த நிகழ்வு நடந்ததாக பேதுரு சாட்சி எழுதுகிறார். அதை தான் நாம் 2 பேதுருவில் 1 நம் இன்றைய நாளுக்குரிய நிருப பகுதியிலே படித்தோம். இதில் நாமும் அவ்விதமான சாட்சியை வாழ்வதற்கு 3 காரியங்கள். முதலாவது, Transfiguration, a call to believe Jesus as Son of God. Transfiguration is a call to believe Jesus as Son of God. இது மறுரூபமாகுதல் அல்லது உருமாற்றம் அடைதல் நமக்கு ஒரு அழைப்பை விடுகிறது. என்ன? இயேசு கிறிஸ்து கடவுளுடைய உண்மையான குமாரன், அவர் இறைமகன் என்பதை நாம் நம்புவதற்கு ஒரு அழைப்பை விடுக்கிறது. ஏன் இந்த அழைப்பு விடுக்கப்படுகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலத்திலே அவர் இறைமகன் என்று தன்னை வெளிப்படுத்தினாலும் அங்கே இருந்த யூதர்களும் அங்கே இருந்த மதத்தலைவர்களும் அங்கே இருந்த வேதபாரர்கள், பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், அங்கே இருந்த யூதர்களும் அவரை மெசையா, கடவுளுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். ஏன் இன்றளவும் மறுத்து கொண்டிருக்கிறார்கள். Even Jews did not accept Jesus as a Messiah, Son of God. இன்றளவும் அந்த ஏற்புத்தன்மை இல்லாத ஒரு சூழல் காணப்படுகிறது. இந்த திருமறை பகுதிக்கு முன்பு உள்ள பகுதியை நாம் படிக்கிற போது, 16வது அதிகாரத்திலே நாம் படிக்கிற போது, அங்கே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு தன்னை யார் என்று வெளிப்படுத்தி பேதுரு அவரை யார் என்று அறிக்கை சொல்கிற அந்த பகுதி எழுதப்பட்டிருக்கும். அங்கே என்னை யார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்திலும் சீடரிடத்திலும் கேட்பார்கள். அப்பொழுது பேதுரு சொல்வார், நீர் உண்மையான கடவுளுடைய குமாரனாயிருக்கிறீர், நீர் உண்மையான கடவுளுடைய குமாரனாயிருக்கிறீர். இந்த சம்பவம் நடந்து 6 நாளைக்கு பிற்பாடுதான் இந்த சம்பவம் நடக்கிறது. இந்த 17வது அதிகாரத்தில் முதல் வசனமே அப்படிதான் இருக்கும், 6 நாளைக்கு பிற்பாடு. அது எந்த 6ஆம் நாள்? இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்துவை பேதுரு நீர் உண்மையாக கடவுளுடைய குமாரன், you are the true son of God என்று அறிக்கை செய்த அந்த நிகழ்வுக்கு பிற்பாடுள்ள 6வது நாள் இயேசு கிறிஸ்து பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் அழைத்து கொண்டு மலை மேல் ஏறுகிறார். அங்கே அவர் மலை மேல் ஏறிய உடனே அவருடைய ரூபம் மறுரூபம் ஆக்குகிறது. அப்பொழுது அங்கே இருந்தவர்கள் கூட 2 பேரையும் காண்கிறார்கள்.
அவர்கள் மோசே என்றும் எலியா என்றும் அவர்கள் அடையாளம் கண்டு கொள்கிறார்கள். அது எப்படி என்று இங்கே கொடுக்கப்படவில்லை. ஆனால் மோசேயை பற்றி கேள்வி பட்டதினாலே ஒருவேளை இவர் மோசே என்றும் ஒருவேளை இவர் எலியா என்றும் அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டக்கூடிய முடியும். அல்லது இறைநூலிலே அதுக்கு அடுத்த பிற்பாடு வருகிறது, கடைசி நாட்களிலே மோசேயும் எலியாவும் வந்து கடவுளுடைய அந்த திருப்பணியை நிறைவேறுதலிலே அவர்கள் பங்கு கொள்வார்கள். அப்பொழுது முடிவரும் என்ற அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதற்கு இவரை இங்கே ஒரு பர்சானிஃபிகேஷன் ஆஃப் திஸ் 2 members நடந்ததா என்று தெரியாது. ஆனால் அவர்களோடு இயேசு கிறிஸ்து அவர் மகிமையிலே மகிமையின் உருவமாக தன்னை மாற்றிக்கொள்ளுகிற போது இவர்களும் அங்கே இருந்து அவர்கள் மூவரும் பேசிக்கொள்வதை அவர்கள் கண்டு இவர் உண்மையாக கடவுளுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற, அல்லது அவர்கள் அந்த இடத்துல விசுவாசம் பண்ணலை, ஆக்சுவலி தே ஆர் பிகமிங் ட்ரம்பிளிங், தே ஆர் ஃபியரிங், அவர்கள் பயந்து தங்களை அப்படியே தலை குனிந்து அவர்கள் விழுந்து விடுகிறார்கள். அது இந்த இதில் அதிகாரத்தின் முடிவில் நம்ம படித்தோம் என்ன, இயேசு கிறிஸ்து அவரை தட்டி அஞ்சாதிருங்கள் எழுந்திருங்கள் என்று சொல்லி, இதை நான் உயிர் தெழுகிற அளவும், நான் மரணப்பட்டு சிலுவையில் மரணப்பட்டு உயிர் தெழுகிற அளவும் யாருக்கும் சொல்லாதிருங்கள் என்று சொல்லினார். இந்த பேதுரு தான் அவர் கண்டதையும் மறுரூபமாகிறதையும் சாட்சியாக பகிர்ந்து அவர்தான் கடவுளுடைய குமாரன் என்று சாட்சி பகிர்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற திருச்சபை மக்களே, நாமும் கடவுளுடைய இந்த விதமான என்கவுண்டர்ஸ் நிறைய நமக்கு நம்முடைய வாழ்வின் மாற்றத்திற்கான என்கவுண்டர்ஸ், ஆவியாகிய கடவுள் அநேக நேரங்களே நம்மோடு திருஷ்டாந்தரமாக இடைப்படுகிறார். அவருடைய வார்த்தையை நாம் படிக்கிற போது நம்மோடு பேசுகிறார். நாம் கடவுளை போல மாறுவதற்கு நம்மை வழி நடத்துகிறார். ஆனால் நம்முடைய உருவமும் நம்முடைய வாழ்க்கையும் மாறி இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவை நாம் கடவுள் என்று அறிக்கை செய்து அவரை நம்புகிற வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து இருக்கிறோமா? ஒரு சின்ன கஷ்டம், ஒரு சின்ன வலி, ஒரு சின்ன வியாதி, சின்ன வேதனை வருகிற போது நாம் என்ன பண்ணுகிறோம்? சோர்ந்து விடுகிறோம். ஆண்டவரே, ஏன் இந்த கவலை, ஏன் இந்த கண்ணீர், ஏன் சாமி தொடர்ந்து ஏன் நாங்களே படணும், ஏன் எனக்கே இந்த இது வருது? இல்லை, கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நிச்சயமாக நம்மை கரம் பிடித்தவர், வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இவர் மெய்யான தேவனுடைய குமாரன் என்ற விசுவாசத்தை நாம் வைக்கிற போது நாமும் நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, நாம் இறை சாயல் உள்ள மக்களாக நாம் மாற்றப்பட்டு கடவுளிலே நாம் நடப்போம். முதலாவது, transfiguration is a call to believe Jesus as Son of God. இந்த உருவ மாற்றம், மறுரூபமாகுதல் என்ன நமக்கு அழைப்பு விடுக்கிறது? நாம் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய மகன் என்று நம்புவதற்கு நம்மை கூவி அழைக்கிறதா இருக்கிறது. இரண்டாவது, transfiguration is a call to regard Jesus above all humans. அப்படி என்றால் என்ன? மறுரூபமாகுதல் இயேசு கிறிஸ்து அனைத்து மானிட மகன்களை விட, இங்கே இந்த உலகத்தில் உள்ள அனைத்து நபர்களை காட்டிலும் மேலானவர் என்று மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் என்பதை இந்த நிகழ்வு நம்மை கூவி அழைக்கிறதா இருக்கிறது. ஏன் இவ்விதமாக அழைக்கிறது என்று சொன்னால், மோசேவையும் எலியாவையும் தீர்க்கதரிசிகளையும் அந்த காலத்திலே மக்கள் மிகவும் கொண்டாடினார்கள். நாம் படித்த அந்த திருமறை பகுதி அதற்கு சான்றாக அமைகிறது. பழைய ஏற்பாட்டின் பகுதி, யாத்திராகமம் புத்தகம் 28வது அதிகாரத்திலே மோசே என்ன செய்கிறார்? இரத்தத்தை எடுத்து மக்கள் பண்ணின தவறுக்கான பாவ நிவாரண பலியை, குற்ற நிவாரண பலியை செலுத்தி இரத்தத்தை எடுத்து தெளித்து, கடவுள் இந்த இரத்தத்தினாலே உங்களுக்கு உடன்படிக்கை செய்கிறார் என்று சொல்லி, அதற்கு அடுத்த பிற்பாடு மலை மேலே ஏறி கடவுளிடத்திலே அந்த கடவுள் கொடுக்கிற அந்த நியமங்களை
கடவுள் அவர்களுக்கு ஏன் அந்த நியமங்களை கொடுக்கிறார்? இந்த நியமங்களினூடாய் என் மக்கள் என் வார்த்தைகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று சொல்லி மோசேயின் மூலமாய் அந்த ஆகமங்களை கொடுத்ததினாலே Moses was considered as a very great personality in the life of Jews. நீங்கள் நற்செய்தி பகுதியை நெடுகவே வாசித்து வந்தீர்கள் என்று சொன்னால் ஒரு கூட்ட மக்கள் இயேசு கிறிஸ்துவை குற்றம் சாட்டி கொண்டே இருப்பார்கள். எப்படி சொல்லி, இது மோசேயின் ஆகமத்தில் இருக்கிறதா, இது மோசேயின் ஆகமத்தை இவர் மீறுகிறார், மோசேயின் ஆகமத்தை, மோசே நம்மளுக்கு கட்டளையிட்டவைகளை இவர் எல்லாவற்றையும் பின்பற்றுகிறதில்லை என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள முடியும்? They regarded human being more than the Son of Man. மனிதனை காட்டிலும், கடவுளுடைய குமாரனை காட்டிலும் அங்கே அவர்களுக்கு வழி காட்டுதலாய் இவர்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்தின இந்த மக்களை அவர்கள் உயர்வாக நேசித்த ஒரு காரியத்தை இங்கே பார்க்கிறோம். They did not regard Jesus as a son of men or Messiah. They did not give the respect to Jesus. அடுத்து எலியாவை ஒரு புகழ் வாய்ந்த ஒரு தீர்க்கராக பார்த்தார்கள். அந்த பழைய ஏற்பாட்டின் பகுதியிலே, பழைய ஏற்பாட்டை முழுவதுமாக நாம் ஆராய்ந்து படிக்கிற போது கடவுள் தம்முடைய மக்களுக்கு இவ்விதமான நியமங்கள் மூலமாய், சட்டதிட்டங்கள் மூலமாய் அல்லது தீர்க்கதரிசனங்களுடைய இறை வாக்கு மூலமாய் அவர்களோடு பேசி அவர்களுடைய தவறுகளை கண்டித்து உணர்த்தி அவர்களை மனந்திரும்ப செய்து அவர்களை நல்வழியில் நடத்துகிற ஒரு காரியத்தை பழைய ஏற்பாட்டு நெடுகவே நாம் பார்க்க முடியும். அதிலே ப்ராமினன்ட் ஃபிகர்ஸ் வாஸ் மோசஸ் அண்ட் எலைஜா. இங்கே இந்த மறுரூபமாவதிலே நான் தாழ்மையாய் புரிந்து கொள்கிறேன். ஏன் இவர்கள் 2 பேரை மாத்திரம் அந்த இடத்திலே மத்தேயு எழுத வேண்டும், அந்த காட்சியிலே அவர்கள் பங்கேற்க வேண்டும் என்று சொன்னால், இவர்கள் மூலமாய் கடவுள் பேசினார் உண்மைதான், இவர்களுடைய இறைவாக்கு நிறைவேறினது உண்மைதான். ஆனாலும் இவர்களுடைய நியமங்களும் இறைவாக்கும் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது என்பதை மறந்து போனார்கள். All the prophecies and laws or ethical codes been completed and accomplished in and through Jesus Christ. It's not understood by these people. அவர் மூலமாய்தான் இவை எல்லாம் நிறைவேறினது என்பதை மறந்து they were giving more regards to the people. They were giving more regards to the prophecies and the words of the people whom God sent. கடவுள் யாரை அனுப்பினாரோ, கடவுள் யாரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்தாரே தவிர இறைமகனாய் மெசியாவாய் இங்கே வந்து அவர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை மறந்த ஒரு சூழல் இருந்தது. அதனால்தான் ஒரு காட்சியின் மூலமாய் கடவுள் அவர்களோடு இருந்தவர்களுக்கு பேசுகிறார். இது பார், இந்த மோசேயும் எலியாவும் இயேசு கிறிஸ்துவோடு வந்து பேசி கொண்டிருக்கிறார்கள், இவர் அவர்களை காட்டிலும் உயர்ந்தவர் என்ற அந்த ஒரு நிலைமைக்குள்ளாக அவர்களை அழைத்து செல்வதை இந்த சம்பவம் நமக்கு குறிப்பிடுகிறது. So this transfiguration incident calls us not to regard human being but God, Jesus, as more than all the human beings. இந்த காலங்களிலே நமக்கு ஒரு டெம்டேஷன் எல்லாருக்கும் என்னன்னா, இந்த ஊழியர் இந்த வருடத்தில் என்ன ப்ராஃபஸி சொன்னார், இந்த ஊழியர் இந்த பர்டிகுலர் இது என்ன எப்படி இருக்க போகுது. நோ, ஏன் அதை சொல்கிறேன், நான் பகிரங்கமாக சொல்கிறேன். ஏன்னா கடவுள் இந்த வருடத்துக்கு மாத்திரம் பேசக்கூடிய கடவுளா, 2026க்கு மட்டும் பேசக்கூடிய கடவுளா? That our God is very much shortage in words so that he can speak only for 2026? No. அவருடைய வார்த்தைகள் நம்மளுடைய கையில் இருக்கிறது. அவருடைய ப்ராமிஸ், ஆயிரக்கணக்கான ப்ராமிஸ் இஸ் தேர். இட்ஸ் அன் blank check. நாம் அதை எந்த அளவுக்கு நாம் அதை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையிலே we are taking up.
நாம் கடவுளுடைய மக்களாய் நாம் நேரடியாக அவருக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த அதிகாரத்தையும் அந்த உயர்வான ஒரு ஸ்தலத்தையும் நமக்கு கடவுள் கொண்டு இருக்கும்போது நாம் ஏன் மற்றவர்களுக்கு பெரிய ரிகார்ட்ஸ் கொடுத்து நாம் அவர்களை மதிக்க வேண்டும்? வயதில் மூத்தவர்கள், ஊழியர்கள் கனமும் மரியாதையை கொண்டு வரலும். ஆனால் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தையும் அந்த மாண்பையும் அவர்களுக்கு தருவது தான் தவறாக நாம் போய் கொண்டிருக்கிறோம். கடவுளுடைய வார்த்தை தான் கடவுள், கடவுள் தான் மனிதர்கள் தான். ஒரு உதாரணம் சொல்கிறேனே, எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. இடையில ஜாக், சாரி நான் உங்கள் பேரை யூஸ் பண்ணிக்கிறேன், ஜாக் வந்து ஐரே இருங்க உங்கள் அப்பா கிட்ட நான் பேசி சொல்கிறேன்னு சொன்னால் நான் என்ன சொல்லுவேன்? ஜாக் போங்க ஜாக், எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது, நீங்கள் இடையில வேண்டாம் சொல்லுவோமா இல்லையா? There is no middleman for us, no necessary at all. Of course sometimes we need prayers. நம்ம சோர்ந்து விடுகிற போது நமக்காக நம்மை ஜெபத்தில் தாங்கக்கூடிய ஆவிக்குரிய வழிகாட்டிகள் வேண்டும், ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் தாய்மார்கள் வேண்டும், அவர்களுடைய ஆவிக்குரிய ஆலோசனைகள் வேண்டும். ஆனால் அவர்களே கடவுளுடைய ஸ்தானத்திலே உயர்த்தப்படுவர்களாக இல்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே மோசேயும் எலியாவும் அவர்கள் இறைவாக்கினர்கள் தான், கடவுளால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர்கள் தான், அவர்கள் சமூகத்திலே பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தவர்கள் தான். அவர்கள் இயேசு கிறிஸ்து அல்ல. They were only preparing the way and they were working for Jesus Christ. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய மக்களாக நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருமுழுக்கின் வாயிலாக நாமும் அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். கன்ஃபர்மேஷன் வாயிலாக நாம் இந்த புதிய உடன்படிக்கையில் எப்படி மோசே இரத்தத்தை தெளித்து அவர்களை உடன்படியின் மக்களாக ஏற்படுத்துகிறாரோ அவ்விதமாக இயேசு கிறிஸ்துவுள்ளாக புதிய உடன்படிக்கையின் மக்களாக நாமும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, எபேசியர் 1:5-6 மீண்டும் மீண்டும் நாம் சொல்கிறேன், நம்மை கடவுள் எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். When we have such privilege, why we should go and poke our head? என் மேலே தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, நீ ஏன் இன்னும் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம்? We are already grown in spirituality. ஒரு காலத்தில் நாம் குழந்தைகளாக இருந்தோம், குழந்தைகளுக்கு தேவை உபதேசத்தையும் நாம் கற்றுக்கொண்டோம். இப்பொழுது நாம் வளர்ந்திருக்கிறோம். இந்த வளர்ச்சிக்குரிய ஆன்மீகத்திலே நாம் வாழ்வது மிக மிக முக்கியம். நம்முடைய இந்த லுத்தரன் கோட்பாடுகளும், டாக்ட்ரின்ஸ் ஆஃப் லுத்தரனிசம் அண்ட் ஆல்சோ த ஸ்கிரிப்சர் enhances us and enables us to walk straightly, to be strong in spirituality. நாம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நன்றாய் வாழ்வதற்கு நம்மை வழி நடத்த திருமறை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஆகையினாலே நமக்குரிய அந்த மதிப்பையும் மாண்பையும் கடவுள் ஒருவருக்கே நாம் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். Secondly, transfiguration is a call to give regard to God alone. To God alone. Thirdly, transfiguration is a call to attain glories through suffering. என்ன உருமாற்றம் கடவுளுடைய மகிமையை அடைவதற்கு எதனூடாய்? பாடுகளினூடாய் கடவுளுடைய மகிமையை அடைவதற்கு நம்மை அழைக்கிறதாய் இருக்கிறது. எப்படி? இந்த உருமாற்றம் அடைந்த நிகழ்வை யார் யார் பார்த்தது? பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரும் உடனே இருந்து பார்த்தாங்களா? பேதுரு உடனே என்ன சொல்கிறாரு? சாமி, நம்ம கீழே போவேன்னா இங்கே இருந்துடலாம், உமக்கு ஒரு கூடாரம், மோசேவுக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டுட்டு நம்ம இங்கே ஜாலியாக இருந்துடலாம் சாமி. இன்னத்துக்கு கீழே போனால் தானே பிரச்சனை. அவனுங்க ஒன்று சிலுவில் அறிவானுங்க, அங்கே பிரச்சனை ஆகும், நாங்கள் அவனை காதை வெட்ட, அவனுங்க நாங்கள்லாம் எல்லோரும் போக, அதெல்லாம் வேணவே வேணாம் சாமி, அதை தொந்தரவே வேணாம், தொல்லையே வேணாம், நம்ம இங்கே இருந்துடலாம். இதே நிகழ்வு இதுலேயும் இருக்குது, மத்தேயுலையும் இருக்குது, லூக்காலையும் இருக்குது. இதில் ரொம்ப டீசெண்டாக டீல் பண்ணுறாரு ஆண்டவர். அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? அப்பாலே போ சாத்தானேன்றார்.
என்ன, நாம் நன்மைகளை அடைவதற்கு முன்பதாக there is some suffering in our life. இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் அதெல்லாம் சொல்றாரு. அழாத இருக்கிறவங்க எப்படி ஆடவுடைய ஆறுதலை பெற முடியும்? நம்ம அழுந்தாதானே ஆடவுடைய ஆறுதலை பெற முடியும். நீங்கள் அழுகிறல இருந்தால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள், கடவுளுடைய ஆறுதல் நீ பெறுவீர்கள். என் நிமித்தமாய் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீங்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அப்போ துன்பப்பட்டாதானே கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும். நம்ம அழுகிறதுனால தானே கடவுளுடைய நிறைவான அமைதலும் ஆறுதலும் பலனும் நமக்கு நிறைவாக கிடைக்கிறது. கடவுள் நம்மை பலப்படுத்துகிறார். அப்ப நம்மை அறியாமலேயே நமக்கு வர துன்பங்களையும் நம்முடைய துப்புகங்களையும் நமக்கு வாழ்வில் வருகிற அனைத்து சோதனைகளையும் கடவுள் சாதனையாய் மாற்றி அவருடைய மகிமையை நம்மள் நிறைவேற்றுவதற்காக ஒரு ஊடகமாக பயன்படுத்துகிறாரே. கடவுள் எவ்வளவு பெரியவர். This God makes this suffering, pain and all the things which is putting us down to manifest His glory in and through Jesus Christ in our life. இந்த சரீரத்திலே கடவுள் தம்முடைய வல்லமையும் பலத்தையும் தருவதற்கு அந்த வலியையும் வேதனையும் அவர் பயன்படுத்தி கொள்கிறாராம். இப்படிதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சொல்கிறீங்க என் கால் வலி எனக்கு தானே தெரியும். நிறைய நேரத்தில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, கால் வலிக்குது, பலம். ஆனால் கடவுளுடைய கிருபை நமக்கு போதுமானதாய் நம்மை பலப்படுத்துகிறதா இருக்குது. இன்னும் நம்ம கடவுள் கொடுக்குற பலத்தில் கால் வலியில் கூட, அந்த வலி வேதனையில் கூட, கண்ணீரில் கூட கடவுளுடைய கிருபையை சார்ந்து போகிறதுனாலே நாம் பலம் பெற்றவர்களாய் போய்கொண்டு தானே இருக்கிறோம். இங்கே இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? There is no glory without suffering. அப்படி என்றால் என்ன? நாம் நம்முடைய கம்ஃபர்ட் ஜோன்லேயே நாம் அடைந்து இருந்தால் நாம் கடவுளுடைய மாட்சியை பெறுவதற்கு, கடவுளுடைய ஊடகமாய் பயன்படுத்தப்படுவதற்கு முடியாது. We have to come away from the comfort zone, breaking all that comfort zone, and whatever leads, whatever sufferings, whatever tears, whatever life situation happens, God is there to hold our hands and to take us through. நமக்கு என்ன வாழ்வியல் சூழல்கள் இருந்தாலும் அந்த பாடுகளை கடவுளுடைய மகிமை விளங்குவதற்கான ஒரு தளமாக கடவுள் அதை பயன்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்த வல்லமையுள்ளவராய் கடவுள் இருக்கிறார். ஆகவே this transfiguration also denotes us or calls us to attain God's glory through suffering. இந்த மறுரூப ஆகுதல் என்ன நமக்கு கொடுக்கிறது? கடவுளுடைய மகிமையை நாம் அடைவதற்கு, நாம் எதனூடாய் அடைவதற்கு? நம்முடைய பாடுகள், வலிகள், வேதனைகள் ஊடாய் அடைவதற்கு இது ஒரு ஊடகமாக கடவுள் இதை பயன்படுத்துகிறார். ஆகவே மறுரூபமாகுதல் நமக்கு எண்ணத்தை கற்றுத்தருகிறது. சிலுவை இருக்கிறது, ஆம். ஆனால் கடவுளுடைய மகிமையும் கூடவே இருந்து, கடவுளுடைய பலமும் கூடவே இருந்து மாட்சிப்படுத்துகிற ஒரு கடவுளாய் கடவுள் இருக்கிறார். இது இந்த மலையிலிருந்து இறங்கி அவங்க போனால் கடவுள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்படுகிறார் என்று உண்மைதான். ஆனால் கடவுளுடைய மாட்சி என்ன பண்ணுகிறது? அவரை உயிர்த்தெழச் செய்கிறது, மரணத்தையே வெல்லச் செய்கிறது. மரணம் அது முடிவென்று கருதப்பட்ட அந்த நிலையிலே இல்லை, இது முடிவில்லை, இனிதான் கிறிஸ்தவத்தின் புதிய மார்க்கத்தின் துவக்கமாக இருக்கிறது என்று கடவுளுடைய மகிமை இயேசு கிறிஸ்துக்குள் விளங்கி அவரை ஒரு புதிய பரிமாணத்திலே அவரை உருமாறச் செய்கிறது. இந்த இறையில் ஆழத்தை நாம் புரிந்து கொள்ளும்போது வாழ்க்கையின் எந்த சூழலில் இருந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம். ஏனென்றால் கடவுள் தம்முடைய மகிமை விளங்குவதற்கு என்னுடைய பாடுகளையும் என்னுடைய வாழ்வின் சூழல்களையும் பயன்படுத்தி அவர் என்னை ஆசீர்வதித்து மகிமை அடைய செய்ய போகிறார் என்ற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே பொறுப்போம். டாக்டர் எது வேணாலும் சொல்லலாம், என்ன சூழல் வேணாலும் மெடிக்கல் ரிப்போர்ட் காட்டலாம். அவற்றையெல்லாம் கடந்து இறை செயல் நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதிக்கும். கடவுளுடைய மகிமை நமக்குள்ளே விளங்கும். நாமும் மகிமை அடைந்தவர்களாய் நாமும் மாறுவோம்.
3 காரியங்கள் இந்த டிரான்ஸ்ஃபிகரேஷன் மூலமாய் நாம் கற்றுக்கொண்டோம். டிரான்ஸ்ஃபிகரேஷன் இஸ் a call to believe Jesus as God, Son of God. இந்த மறுரூபமாகுதல் இயேசு கிறிஸ்து இறைமகன் நின்று நாம் நம்புவதற்கு நம்மை அழைக்கிறதா இருக்கிறது. இரண்டாவது, டிரான்ஸ்ஃபிகரேஷன் இஸ் a call to regard Jesus above all human. இந்த மறுரூபமாகுதல் என்ன நமக்கு கற்றுத்தருகிறது? இந்த மறுரூபம் ஆகுதலினால் இயேசு கிறிஸ்து அனைத்து ஹியூமன் பர்சனாலிட்டிஸ், இங்கே இருக்கிற மனிதர்களில் அனைவரை காட்டிலும் உயர்ந்தவர், மேலானவர், மாண்புக்குரியவர், மரியாதைக்குரியவர், போற்றுதலுக்குரியவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள இதை அழைக்கிறது. மூன்றாவது, திஸ் டிரான்ஸ்ஃபிகரேஷன் கால்ஸ் us to gain God's glory through suffering. நாம் இதிலிருந்து கீழே போகிற போது நமக்கு துன்பங்களும் துக்கங்களும் வேதனைகளும் இருந்தாலும் கடவுள் தம்முடைய பலத்தால் தம்முடைய மகிமையை நமக்குள் விளங்க செய்து கிறிஸ்து இயேசுவை நாம் விசுவாசிக்கிறதுனாலும் பின்பற்றுவதனாலும் அவர் சாயலை நாம் அடைந்து நாமும் மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் இறைமக்களாய் வாழ்வதற்கு இந்த மகிமை, இயேசு கிறிஸ்துவுக்குள் விளங்கின மகிமை நமக்குள்ளும் விளங்கி நம்மை மாற்றிப்படுத்துகிறது. நம்முடைய பாடுகளையும் கடவுள் தம்முடைய மகிமை விளங்குவதற்கின் கருவியாய் கடவுள் பயன்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒரு கேள்வி, நாம் எல்லா சூழல்களிலும் இந்த கடவுளை நம்புகிறோமா? Are we really believing this God in all life situation when everything goes wrong? There is no way. அடுத்து நமக்கு இன்னும் இல்லைன்ற ஒரு சூழல் வரும்போதும் இந்த கடவுளை நாம் நேசிக்கிறோமா? Because this God is more than all life situation, all problems. அவர் எல்லா வாழ்வின் சூழல்களை விட, எல்லா பிரச்சனைகளை விட பெரியவர் என்பதை நாம் நம்புகிறோமா? ஒரு கேள்வி. எல்லா மனிதர்களை விட, எல்லா அதிகாரங்களை விட மேலானவர் இவர் என்பதை நான் நினைத்து அவருக்கு மரியாதை செலுத்துகிறோமா? நமக்கு வரும் பாடுகள் மிகவும் குறைவானது. இந்த பாடுகளின் ஊடாய் கடவுளுடைய வல்லமை செயல்பட்டு அவருடைய மகிமை விளங்குவதற்கு இந்த பாடுகளை கடவுள் ஏற்றுக்கொண்டு நம்மை பலமுள்ளவர்களாய் கடவுள் மாற்றுவார் என்ற நம்பிக்கை நம்முள் இருக்கிறதா? அவ்விதமான வாழ்வும் நம்பிக்கையும் மதிப்பையும் மாண்பையும் கடவுள் ஒருவருக்கே நாம் செலுத்தி அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல கடவுள் நமக்கு துணை செய்து நம்மை வழி நடத்துவராக. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் சிந்தனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி காப்பதாக. ஆமேன்.